எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என நாங்கள் என்னத்தை குடிப்போம்? இந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறதே. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் நல்லது. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே. மன்னாவை இரவு வரை சேமித்து வைக்க கூடாது என்று ஆண்டவர் மோசேயின் மூலம் கட்டளையிட்டிருக்கிறாரே. பறவை இல்லைன்னு கர்த்தரின் கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த அளவுக்கு மனமில்லாமல் இருக்கிறீர்கள்? ஏன் ஓய்வு நாளிலே மன்னாவை தேடி வெளியே வந்தீர்கள்? நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். இந்த பாலைவன வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எங்களுக்கு அமைதி இல்லை, எல்லாம் துன்பம்தான். நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட உணவுகளை நினைக்கிறோம். இந்த மன்னாவை தவிர இங்க ஒன்றும் இல்லையே. எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். இவ்வாறு பேசிய கர்த்தர் மோவாபிய ராஜாவாகிய பாலாக்கின் முன்னிலையில் பிளேயாமுக்கு கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டதை கவனியுங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுப்பித்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தொடக்கம் முதலே ஆண்டவரை கோபப்படுத்தி வந்த வணங்காத கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களை தகப்பன் உள்ளம் கொண்ட ஆண்டவர் விட்டு கொடுக்கவில்லை. அதாவது உங்கள் குழந்தைகள் செய்யும் தவறுக்கு நீங்கள் அவர்களை அடிப்பீர்கள், ஆனால் மற்றவர்கள் அவர்களை அடிக்க நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். அவ்வாறே தேவனும் செய்தார். வேதம் மனிதர்களை பொல்லாதவர்கள் என்று கூறுகிறது. பொல்லாதவர்களாகிய நாமே நம் குழந்தைகளை பிறர் அடிக்க அனுமதிக்க மாட்டோம். அப்படியானால் மிகவும் நல்லவராகிய ஆண்டவர் எப்படி அதை அனுமதிப்பார்? இன்று அநேகர் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மேடைகளையும் ஊடகங்களையும் பிறரை குறித்து தவறாக பேசுவதற்காகவே பயன்படுத்துகிறார்கள். அதையே ஜனங்களும் விரும்புகிறார்கள். ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், எந்த மனிதனையும் நியாயந்தீர்க்கவும் குற்றப்படுத்தவும் பழிவாங்கவும் பூமியில் பிறந்த எந்த மனிதனுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவர்கள் செய்யும் தவறுகளை அவர்களோடு தனியாக இருக்கும் போது அறிவிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் தன்னை போல் பிறரையும் நேசிக்கவுமே வேதம் கூறுகிறது.